ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமி கோகுல் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கிறிஸ்பியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் கோவக்காய் ஃப்ரை. வெயிட் பண்ணுங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே சவுண்டு கேளுங்க. இது தாங்க கோவக்காய் ஃப்ரை. இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் கோவக்காவை நீட்டமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி. நீங்கள் வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சடு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவும் கோவக்காவும் பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரெடியே பண்ணி வச்சாச்சு. இதை ஆயில் காய்ஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த ரேஷியோ இந்த மெத்தடில் பண்ணும்போது கோவக்காய் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, அழகாக கிறிஸ்பியாக இருக்கும். இது அவ்வளோதாங்க, கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம் நம்ம. இதில் நான் எந்த வித ஃபுட் கலரும் இன்றைக்கி சேர்க்கலைங்க. இது மிளகாய் பொடியோட கலர் தான். இது அந்த அளவுக்கு எண்ணெயும் இழுக்காது. இப்போ மீதி இருக்க எல்லா கோவக்காவையும் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க இதை தினமும் செய்ய சொல்லியும் கேட்பாங்க. நம்ம என்ன தான் பொரியலாக செஞ்சாலும் இல்லை குழம்பா செஞ்சாலும் அந்த அளவுக்கு பசங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கட்டாயம் அவங்க விரும்பி கேட்பாங்க.